ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.36 பார்க்கலாம். மதிப்பு காண்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 4 அதோட அடுக்குல -3 இருக்கு. இந்த மாதிரி அடுக்குல மைனஸ் வந்தாலே அதை தலைகீழ எழுதணும். அதாவது இப்போ பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தமா? கீழே உள்ள 1 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய இது கீழே வந்துடும். எழுதிருங்க 4. இப்போ மேலே உள்ளதை கீழே மாற்றினால மைனஸ் எழுதக்கூடாது, அந்த 3 மட்டும் எழுதிக்கணும். புரியுதா? அடுக்கில் மைனஸ் வந்தாலே இந்த மாதிரி தலைகீழாக தான் எழுதணும். சரிங்களா? பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே உள்ள 1 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய இது கீழே வந்துடும். ஆனால் இப்படி கீழே எழுதும்போது மைனஸ் எழுதக்கூடாது, அந்த 3 மட்டும் எழுதிருங்க. இனி மேலே 1 இருக்கு, அடுக்கில் 3. அப்போ இந்த 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். எழுதிக்கலாம். 1 2 3. அடுக்கில் 3 இருக்கு, அப்போ இந்த 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? இனி 1 பை பெருக்கலாமா? 4 4 பெருக்குனா 16. இனி 16ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். 4 6 24. அப்போ 4 பாக்கி 2. 4 1 4. 4 கூட 2 கூட்டினா 6. என்ன கிடைக்குது? 64. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 1 பை 2 அடுக்கு -3. பாருங்க, இங்கேயும் அடுக்குல மைனஸ் இருக்கு. அப்ப தலைகளை எழுதலாம். கீழே இருக்கக்கூடிய இது மேலே வந்துடும். 2 எழுதிருங்க. கீழே இருக்கக்கூடியதை மேலே எழுதுனனால மைனஸ் எழுதக்கூடாது, அந்த 3 மட்டும் எழுதிக்கணும். பை இனி மேலே உள்ள 1 கீழே எடுத்து எழுதிருங்க. இப்போ பாருங்க, அடுக்குல 3. அப்ப இந்த 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 2 3. இனி பைக்கு கீழே 1 இருந்துன்னா அதை எழுதிக்காண்டாம். இப்போ இதை பெருக்கலாமா? 2 4 2 8. ஆன்சர் 8. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க நடுவில் பெருக்கல் இருக்கு, அடிமானம் சேமா இருக்கு. இங்க -2 இங்க -2, ஆனா அடுக்கு வேற வேறையா இருக்கு. சரிங்களா? நடுவில் பெருக்கல் இருந்து அடிமானம் சேமா இருந்து அடுக்கு வேற வேறையா இருந்துன்னா இதோட ஃபார்முலா உங்க புக்ல 43வது பேஜ்ல இருக்கு. பாருங்க, a⁻m பெருக்கல் a⁻n இஸ் ஈக்குவல் டு a⁻m கூட்டல் n. அடிமானம் சேமா இருக்கா? அதை ஒரு வாட்டி எழுதணும். சரிங்களா? அடுத்து நடுவில் பெருக்கல் இருந்துன்னா இதோட அடுக்க கூட்டணும். m கூட்டல் n. இன்னொரு ஃபார்முலா இருக்கு. வகுத்தல்ல இருந்துன்னா அடுக்க கழிக்கணும். ஓகேங்களா? அது பரவ பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்க. அடிமானம் சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி எழுதணும். எழுதிக்கிட்டு நடுவில் பெருக்கல் இருக்கிறதுனால அடுக்க கூட்டணும். m கூட்டல் n. இப்படிதான் இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணலாம். அடிமானம் இங்கே -2 இங்கே -2, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிட்டேன். இனிமே நடுவில் பெருக்கல் இருக்கிறதுனால அடுக்க கூட்டணும். 5 கூட்டுறதுனால பிளஸ். அடுத்து இந்த -3 எழுதிக்கணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ள எழுதிருங்க. இனி -2 அப்படியே வந்துடும். இப்போ 5. இனி இந்த பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். ஓகேங்களா? பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்து இந்த 3. இப்போ -2. நடுவில் மைனஸ் இருக்கு, அப்போ கழிங்க. 5ல இருந்து 3 கழிச்சா 2. இப்போ அடுக்கில் 2 இருக்கு, அப்போ இந்த -2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அடுக்கில் 2, அப்போ அடிமானத்தை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். -2 பெருக்கல் -2. ஓகேவா? பாருங்க, பெருக்கலாமா? முதல் குறியீட பெருக்கலாம். இங்க 2 மைனஸ், பெருக்கும் போது 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். பெருக்கும் போது ஒரு மைனஸ் இருந்துன்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இதே இது 2 மைனஸ் இருந்துன்னா பிளஸ் ஆயிடும். பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா. இனி நம்பரை பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் 3/2 பை 3/-2. அதாவது இங்க அடிமானம் சேமா இருக்கு. 3 3. அடுக்கு வேற வேறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம வகுத்தல்ல இருக்கு. இப்படி பை வந்தாலே வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். இதோட ஃபார்முலா பார்க்கலாம். பாருங்க, a⁻m பை a⁻n இஸ் ஈக்குவல் டு a⁻m மைனஸ் n. அதாவது அடிமானம் சேமா இருக்கா? அதை ஒரு வாட்டி எழுதணும். a ஒரு வாட்டி எழுதிருங்க. இது வகுத்தல்ல இருக்கு, அப்போ அடுக்க கழிக்கணும். இந்த m எடுத்து எழுதிருங்க. கழிக்கிறதுனால நடுவில் மைனஸ். அடுத்து இந்த n எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு முன்னாடி சென்டர்ல பெருக்கல் இருந்து, அப்போ அடுக்க கூட்டணும். m கூட்டல் n. இது வகுத்தல்ல இருக்கிறதுனால அடுக்க கழிக்கணும். சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடிமானத்தை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இங்கே 3 இங்கே 3. 3 ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்க கழிக்கலாமா? இங்க 2 இருக்கு, கழிக்கிறதுனால சென்டர்ல மைனஸ். அடுத்து இதை எழுதிக்கணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால அதை பிராக்கெட்டுக்குள்ள தான் எழுதணும். அந்த -2 பிராக்கெட்டுக்குள்ள எழுதிருங்க. இப்போ இந்த 3, அடுத்து 2. இனி இதை 2 பெருக்கணும். மைனஸையும் பெருக்கணும்.
பெருக்கும் போது 2 மைனஸ்னா அது என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். 1 மைனஸ்னா அப்படியே வரும், 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். அடுத்து இந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 சென்டர்ல பிளஸ்னால கூட்டுங்க, 2 கூட்டினா 4. இப்போ அடுக்குல 4 இருக்கு. அப்ப இந்த 3 4 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 2 3 4 பெருக்குங்க. 3 3 9, 9 3 27, 27ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கலாமா? 27 3 3 7 21. அப்போ 1 பாக்கி 2. இனி 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8. என்ன கிடைக்குது? 81. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம்.